கரிசாலை, வல்லாரை, தூதுவளை ரொம்ப உயர்ந்த இந்த மருத்துவத்தில் இந்த மூணும் முதன்மை பெறுதுங்க ஐயா. தூது அப்படின்னா சளின்னு அர்த்தங்க. அந்த சளியினால் தான் நம்ம மரணமே வருதுங்க. அந்த சளி சேராம பார்த்தீங்கன்னா 120 வருஷங்க நீங்க எழுதி வச்சுங்க. தவம் நாம் செய்யணும், தியானம் இறைவனால் வழங்கப்படுவதுங்க. இதுவே நிறைய பேருக்கு தெரியல. தவம் செய்து அருளை பெறுவதற்கு தான் இங்கே வந்துக்கிறோம். நாம் வந்த வேலையை விட்டு நம்ம எந்த வேலையை செய்துன்னுக்கிறோம். மருத்துவ நூல்கள்னு தனியாக ஒன்றும் இல்லை சுவாமிகிட்ட. அந்த உரைநடை நூல்லே வருது. அது அந்த பக்கம் பேஜில் பார்த்தீங்கன்னா வரும். அது அந்த கோழை கட்டினா அந்த கரிசாலை, வல்லாரை, தூதுவளை ரொம்ப உயர்ந்த இந்த மருத்துவத்தில் இந்த மூணும் முதன்மை பெறுதுங்க ஐயா. அதில் மூணிலையும் எதிராக வரிசைப்படுத்தினா அந்த கரிசாலை முதன்மை, இரண்டாவது தூதுவளை வருது, மூணாவது தூதுவளை, கரிசாலை, பொன்னாங்கண்ணி கூட வருது. அது வருது. அந்த கரிசாலை வந்துட்டு ரொம்ப உயர்ந்ததுங்க ஐயா. கரிசாலையும் அந்த இது இருக்கு பாருங்க, தூதுவளை வந்துட்டு தூது அப்படின்னா சளின்னு அர்த்தங்க. அந்த சளியினால் தான் நம்ம மரணமே வருதுங்க. அந்த சளி சேராமல் பார்த்தீங்கன்னா 120 வருஷங்க நீங்கள் எழுதி வச்சுங்க. தவம் பண்ணால் அது தனி, சன்மார்க்கு வந்தால் அது தனி, ஜீவகாரணி பண்ணால் அது தனி. இதெல்லாம் ஒன்றா சேர்த்தா மரணம் பெருவாழ்க்கை நம்ம அழைச்சி போயிடும். அதனால் இந்த தூதுவளை வாரத்தில் ஒரு நாளெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. வெங்கலம் மாதிரி இருக்குங்க. ஒன்றும் ஒரு அடைப்போடு இந்த பிச்சிங்கன்னு ஓடுங்க. என்ன அற்புதம்! தூதை அறுத்தெடுக்கும் என்று பொருள். தூதுவளைனா சளியை அறுத்து எரிஞ்சிடும். கிட்ட அடா வந்துட்டாரா டாக்டர், அப்பா நம்ம வேலையே இல்லைன்னா ஓட்ட நடைந்தான். அதனால் தினமும் கரிசாலை சாப்பிட்ணும், வாரத்தில் ஒரு நாள் தூதுவளை சாப்பிடணும். இந்த ரெண்டு கண்ணாக வச்சுருந்தா கூட நம்ம கரையேறிடலாங்க. இது அக்கறையாக நாம் எடுக்கிறோமான்றது கேள்விக்குறி. அதனால் இது ரெண்டுமே இருக்குது. நம்ம தான் நம்புறதே இல்லை எதையுமே. அதில் தானே சிக்கலே இருக்குது. நம்பிக்கையே இருக்கிறது இல்லையா நமக்கு. அதனால் நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்போம். நம்பணுங்க. நம்பாதவருக்கு நடராஜா, நம்பாதவங்களுக்கு யமராஜா, நம்பியவருக்கு நடராஜா, நம்பாதவருக்கு யமராஜான்னுவாங்க சிம்பிளாக. இதெல்லாம் நம்பிக்கையோடு அதை கட்டாயம் நான் தூதுவளை எடுத்துட்டேன், இன்னைக்கு எனக்கு வந்துட்டு பிணி வராதுன்னு நான் நம்பி இருக்கணும். தூது வேலையும் சாப்பிட்ற, கரிசாலையும் சாப்பிட்ற, சன்மார்க்கத்தில் இருக்கிற, அப்புறம் டாக்டர்கிட்ட 500, 1000, 2000 கட்டின்னு மடியில் கட்டின்னு ஓடுறேன். இது நான் ஒரு சின்ன விஷயம்னா அப்போ என்ன நம்பிக்கை என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் பொறுமை இருக்குதா? தெய்வ முன்னிலையில் இறைவன் விளங்குவதாக பாவித்து அவங்ககிட்ட போய் சொன்னியா பெருமான்கிட்ட, சுவாமி இந்த மாதிரி இடையூறு வந்துருச்சு, என்னுடைய அஜாக்கிரத்தினால இது எப்படி செய்யறதுன்னு சொன்னால் அறிவே வடிவாக நமக்கு பெருமான் உள்ளேருந்து உணர்த்துவார். இதை செய்டா மகனேன்னு. எவ்வளோ பெரிய அற்புதம் இருக்குது. கொஞ்சம் பொறுமை இல்லையே, நம்பிக்கை இல்லை, அவசரப்படுற. அதனால் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். இந்த சந்தேக நோய் தாக்காமல் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். சந்தேகம்ன்றதே ஒரு நோய் தான். அது சன்மார்க்கத்தில் இருக்கிற எனக்கு எப்படியா மரணம் வரும் பார்க்கலாம் ஏன்னு எத்தனை பேர் சொல்லுங்க. அப்படிலாம் இல்லைங்க. தத்துவம் பேசுவோம் அந்த உலகத்தில். அப்புறம் எல்லாருமே இங்கே இருந்துட்டா எப்படிங்க இடம் போட்டோம்? அது அந்த வேலை உனக்கு வானடா. நீ முதல்ல நம்பியா. அது அவருடைய சமாச்சாரம். அவர் டிபார்ட்மெண்ட்டில் போய் இவன் கை வைக்கிறான். எல்லாருமே நினச்சின்னுட்டு அந்த பூமி தாங்குமாடா எப்போ என்ன கருணையா அவனுக்கு. தத்துவம் பேசுகிறான். அப்படி பார்த்தா விஷ ஜந்துக்கள் ஏன் விரிவாகலை? நாகப்பாம்பு, அந்த பாம்பு, இந்த பாம்புன்ற ஏன் அதிகமாக வரல? புலி, கரடி, சிங்கெல்லாம், ஆடு, மாடு, கோழி, குதிரை மாதிரி ஏன் அதிகமாக உற்பத்தி ஆகலை? பெருமானுக்கு தெரியும் எந்த விலங்கு எவ்வளோ வரணும், எவ்வளோ போகணுன்றது கணக்கு அவர்கிட்ட இருக்குது. அதனால் அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம வந்துட்டு கடை தேறுவதற்கு எப்படி என்ற நிலையிலே தான் நாம் நிற்கணும் ஒழிய பெருமானுடைய நிலைப்பாட்டுக்கு நாம் செல்லக்கூடாது என்பதை நான் பணியோடு தெரிவிச்சுக்கிறேன் பெரியவர்களே. ஐயா, இந்த விரதம், தவம், தியானம் இதை பற்றி, அதாவது சில இதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க, அது பற்றி என்னங்கய்யா? விரதம் என்பது கொல்லா விரதம், குவலமெல்லாம் போங்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாமை தாங்க விரதம். விரதம்னு சொல்லிட்டு நீ வாழில் ஒரு வேலை விட்டுட்டு 2வது வேலை நீ 1 கிலோ வடித்து மொத்தம் அடித்து தள்ளனா அது விரதம்? அது என்ன விரதம்? அது மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் முதல்ல தடை பண்ணணும், நன்மை செய்யணும், மற்றவர் கொன்றதையும் ஏதோ கொலை புலை புரியாதிருத்தல் வேண்டும். இதுதாங்க விரதம். அதுவும் விரதம் இருந்து மெலிய வேண்டியதில்லைன்னு சொல்கிறார் பெருமான். விரதம் என்ன இருக்குது? விரதம் ஏது? நல்ல ஒரு பாடல் கூட இருக்குது சுவாமி பாண்டது. அதனால் விரதம் என்பது மற்ற உயிர்களுக்காக வாழ்வது தான் விரதம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும்.
ரெண்டாவது தவம் நாம் செய்யணும், தியானம் இறைவனால் வழங்கப்படுவதுங்க. இதுவே நிறைய பேருக்கு தெரியத்தில்லைங்க. தியானம் நீங்கள் எப்படி பண்ணுங்க? தியானம் செய் தவம் செய்யினா எது எப்படி பெரிய நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தவம் நம்ம செய்வது பத்மாசனம் போட்டு 2 கைகளையும் இந்த சின்முத்திரையிட்டு பெருமான் இங்கே விளங்குவதாக, பெருமான் இங்கே காட்சி தருவதாக, தாமரையில் பெருமான் வீற்றிருப்பதாக ஒரு பாவனை செய்து இங்கே சதா இங்கே பார்ப்பது. தியானம் அவனே கை கூட்டுவது, திருவருள் கூட்டுவது, அவர் கை பிடிச்சி தூக்குறது. டே அப்பா வந்துட்டு எப்போ அந்த வான்னு தூக்கினேன். அவர் பெருமான் ஏறார் நினைவசை ஏற்றிய எனக்கு 6 காட்டி அருட்பெருஞ்சுவது. 6 பெருமான் காட்டுவார். தவம் செய்கிறது தான் நம்ம வேலை, தியானம் அவர் செய்கிற வேலை. அவர் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் அது. அதனால் இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அன்பு கூர்ந்து இதை ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். தவம் செய்யுங்க. தவம் மனிதனால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் நேராக வளர்றான் மனிதன். 2 கால் பத்மாசனம் போகணும், ராஜாசனம் போகணும், யோகாசனம் பண்ணணும், சுகாசனம் போடணும், முறையாக உட்காந்து தவம் செய்யணும். தவம் செய்து அருளை பெறுவதற்கு தான் இங்கே வந்துக்கிறோம். நாம் வந்த வேலையை விட்டு நம்ம எந்த வேலையை செய்துன்னுக்கிறோம். இன்னும் அநியாயம் பாருங்கள். மரணம் தெத்தின்னு வருது, நீ தெத்துறது வேகம் 10,000 சொல்லி அதை நோக்கி நாம் எதிர்த்தாவில் வேகமாக ஓடுறோம். அவனே வந்தால் லேட்டாகவும் இவன் ஓடுறான் சார் அதை நோக்கி. இந்த அநியாயம் நடக்குது இந்த உலகத்தில். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போயின்னுக்கிறான் அவன். என்ன அநியாயம் பாருங்கள். அதனால் அருள் கூர்ந்து அருளை பெற வேண்டும். அருளை பெறுவதற்கு தவம் செய்ய வேண்டும். தியானம் இறைவனால் அருள வேண்டும் என்பதை புரிந்து நாம் அன்றாடம் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து, சுவாமி கேட்டால் 3 மணி நேரம் சொல்கிறார் சுவாமி. 1 ஜாம நேரம், 1 ஜாம் என்றால் 3 மணி நேரம். விடிய காலம் 3 மணிக்கு உட்காந்து 6 மணிக்குள்ளே முடிக்கணும். 3 மணி நேரம் அமைதி, சைலண்ட், ரொம்ப அற்புதம், ஏகாந்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் தவம் கைகூடும். பகலை ஞானிகள் எல்லாம் பகலை இரவு ஆக்குவாங்க, இரவு பகலை ஆக்குவாங்க. இரவில் தான் ஏகாந்தம், அமைதி, எல்லாரும் தூங்குவாங்க வரட்டு விட்டு கோட்டை விடுறதுக்கு. ஆனால் இவர்கள் விழிப்பாக இருப்பாங்க. தவம் செய்வர்கள் எல்லாம் சைலண்ட்டாக இருக்கும். நீ 12 மணிக்கு மேலே பாருங்கள், எவ்வளோ அமைதி பாருங்கள், ஆனந்தம் பாருங்கள். இந்த ஆனந்தமான நேரத்தில் தவம் ஏற்றுவார்கள், தியானம் கைகூடும், எல்லாம் செயல்கூடும் அவர்களுக்கு என்று என்னுடைய வணக்கத்தையும் வந்தனத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மரணமில்லா பெருவாழ்வு அடைகிறதுக்கு என்ன செய்யணும்? மரணமில்லா பெருவாழ்வுன்ட்டு நாம் பெருமான் சொன்னதை ஒன்று கூட நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது மட்டும் மரணமில்லா பெருவாழ்வு மட்டும் எதிர்பார்க்குறோம். இது என்ன நியாயம்னு தெரில. நாம் ஆகாரத்தை நாம் பெருமான் சொன்னதை எடுத்துக்கணுமா இல்லை உலகில் எடுத்துக்கணுமா? எதையுமே எடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்ன உள்பட தான் நான் சொல்கிறேன். நான் அதனால் நல்லா இருந்தால் 8 இட்லி, நல்லா இல்லைன்னா 4 இட்லி, இன்னும் கொஞ்சம் ஏமாந்தால் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றது, பொய்யை அப்படி மூட்டை கட்டி அடுக்கிறது, ஆணவம் கண்மம் மாயை மாமாயை துரோதயம் என்று சொல்லக்கூடிய இந்த செயல்களெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்கிறது. இப்போ எண்ணெயே தின்னா கூட தலகணம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? என்ன மாதிரி யார் பேசுவான்னு நினைக்கிறது. மற்றவர் பேசுவதை நாம் செவி கொடுத்து கேட்குறதே இல்லை. என்னத்தை பேசினாருன்னு அப்போ நீ பேசுறது மட்டும் மற்றவங்களை பாராட்டுமா உன்ன? அதனால் இவையெல்லாம் ஆணவம் என்று பொருள். இதெல்லாம் விடலை. ஆனால் மரணமில்லா பெருவாழ் மட்டும் ஒன்று. ஒரு மனிதன் 1 மணி நேரம் தூங்க பழகுவானால் அதனாலே அவன் 1000 ஆண்டு ஜெயிக்கலான்ட்டார். நீ நம்புறியா இல்லையா? அது சொல்லு. தூக்கம் கெடுத்தான், சுகம் கொடுத்தான், ஏக்கம் தவிர்த்தான், இருள் அறுத்தான், என்னை என்று அப்பா என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை அணைத்தான் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறாருன்னா நம்ம அப்பா நம்மளை அணைப்பார். தூக்கத்தை குறைச்சாக்கா. தூக்கத்தை குறைக்கிறது நம்ம ரெடி ஆகிறோமா? 12 மணி நேரம் தூங்கி கூட பகலில் 10ன்னு சொல்லி ஓடி போய் 2 மணி நேரம் படுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆச்சு? அதனால் அப்பா சொல்கிறது எதையுமே நம்ம கேட்குறதில்ல. ஆனால் மரணமில்லா பெருவாழ் மட்டும் எனக்கு வந்துடணும். இன்னும் 2-3 கல்யாணம் பண்ணிக்கணும், இன்னும் 5-6 குழந்தை குட்டி பற்றணும், இந்த தெருவே வாங்கிடணும், பண்ணாத அமுகலாம் நான் பண்ணணும். அதனால் மரணமில்லா பெருவாழ் மட்டும் எனக்கு வரணும். அப்படியா இருக்கிறது? இந்த மாதிரி ஒரு சான்றோர் பெருமக்கள் தீபம் அறக்கட்டளை மாதிரி செய்யக்கூடிய அருளாளருக்கு மரணமில்லா பெருவாழ் வரணும்னா இந்த உலகம் உள்ளவரை இந்த தர்மகாரி நீடிக்கும், ஏழைகள் பயனடைவார்கள், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும். அவர்களுக்கு வழங்கலாம், என் போன்றவருக்கு வழங்கலாமா? நான் என்ன பண்ணுவேன்? அதை மரணமில்லா பெருவாழ்வை மிஸ்யூஸ் பண்ணுவேன், தவறாக பயன்படுத்துவேன். அதனால் எனக்கு மரணமில்லா பெருவாழ்வே வேண்டாம். பெருமானுடைய திருவடியில் நான் ஒரு கல்லாக கிடந்தால் கூட என் மேலே ஏறி நிற்கட்டும் பெருமான். நான் புல்லாக இருந்தால் கூட என் புல் மேலே, இந்த ஆன்மா மேலே ஏறி என்னுடைய பெருமான் நிற்கட்டும். அந்த பெருவெளியில் கொண்டு போய் என்னை மணல் துகளாக கூட ஆக்கி அந்த பெருவெளியில் நான் மண்ணாக கிடக்கிறேன். நான் அப்படி தான் நான் விரும்பின வழிய நான் மரணமில்லா பெருவாழ்வை நான் கேட்கலையே. நான் கேட்கல, மற்ற விரும்பினா கேட்கட்டும், நான் வேணாம் இல்லை, சுவாமி வழங்கட்டும். தீபத்தோட எத்தனை வருஷமாக பழகிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்சம் ஒரு
25 ஆண்டு காலத்துக்கு மேலே. 25 ஆண்டுகள். ஆமாம் சுவாமி. அந்த அம்மன் கோவிலில் குளக்கரையில் சுவாமி வந்துட்டு அல்லாடி நின்றாங்க. குளக்கரையில் படியில் வச்சு அது நம்ம அறக்கட்டையில் நடந்துங்கய்யா, கேட்டு பாருங்க ஐயாவை. அதுக்கப்புறம் அவங்க பூஜைலாம் முடிஞ்ச பிறகு அந்த அந்த முன்ன மண்டபத்தில் உள்ளே நுழைஞ்சு கொஞ்ச நேரம் நாங்கள் சிற்று நகர்த்துவோங்க. அந்த பிராமணார் தெருக்கு அந்தாண்ட ஒரு அம்மன் கோவில், அங்கே தான் துவக்கம். ஐயா அந்த மாதிரிலாம் எவ்வளோ முதலேருந்தே சுவாமியோடு தான் இருக்கிறேன். இறைவனுடைய கருணை எனக்கு. நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்ற நிலையில் சுவாமி அன்றைக்கே எனக்கு தீபத்தா கூட அட்டாச் பண்ணி அதனுடைய தொடர்பு ஏற்படுத்தி ஏறாவது நிலைமைச்சு ஏற்றிருக்கிறார் ஐயா. எனக்கு நாம் செய்யலை, நம்முடைய சகோதரர் செய்கிறாரு, எனக்கு பெருமை. அதில் ஏதாச்சும் கிடைக்குன்னு பார்வை பெருமான் நமக்கு மேலே படாதான்னு நாங்கள் ஏங்கினுக்கிறோம் ஐயா. எங்கள் சகோதரர் செய்கிறாரு, ஐயா 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 நம்ம பிள்ளை தான் ஐயா, கொஞ்சம் விட்டுருங்கய்யா, கேட்டில் விட்டுருங்கய்யா விட்டுருங்கய்யான்னு தீபம் சொல்லாமே போயிடுவார் அப்படின்னு எனக்கு ஆசை ஐயா. வேறு ஒன்றும் இல்லை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகையில் சென்ற வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் கூட அந்த விழா பெருமான் வருவற்ற விழா நடந்தது. எத்தனையோ அன்பர்கிட்ட பாஸ் இல்லை, அவங்களுக்கு கடிதம் வரல, வந்து கையேந்திக்குங்க ஐயா ஐயா சன்மார்க்கு தான் ஐயா, எங்கள் சங்கத்தில் தான் இருக்கிற ஐயா, நான் பொறுப்புங்கய்யா, என் ஐடி கொடுக்குறேன், அதில் பதிஞ்சிக்கின்னு என் பொறுப்பில் அவர் உள்ளே விடுங்கய்யா அப்படின்னு கெஞ்சணும். அப்படியே சொல்கிறீங்க என்னையா அது, அப்படியே உள்ளே விட்டாங்க. அந்த மாதிரி அந்த கேட்டில் ஐயா வந்து ஐயா ஐயா எங்கள் நம்ம அறக்கட்டையில் வந்து விட சொற்பொழி ஆற்ற விட்டுருங்கய்யா விட்டுருங்கய்யா, கொஞ்சம் விட்டுருங்கய்யா, தெய்வமே விட்டுருங்கய்யா அப்படின்னா, பெருமானே ஐயா உன்னால் வம்பென படுத்த என் குடிமுடிதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொரு துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே என்று இந்த தெய்வம் அறக்கட்டளை நான் வாயார வாழ்த்துறேன் ஐயா. ஐயா நல்லார் ஒருவர் உளரே, அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நல்ல ஒரு புனிதர், நல்ல ஒரு நிறுவனம் இந்த தீபம் அறக்கட்டளை இங்கே இருக்கிறதுனால எத்தனை ஏழைகள் வந்து பசியாறி போகக்கூடிய ஒரு அற்புதமான திருக்காட்சி நான் அன்றைக்கி பார்த்தேன் ஐயா. எத்தனையோ வருஷமாக பார்த்துட்டு இன்றைக்கி கூட கண் கூட பார்த்தேன். மெதுவடை பாயாசத்தில் பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 10 முந்திரி ஆட்டமாக இருக்குது. என்னையா அது, நான் பாராட்டணும்னு இருந்தது தான் சத்தியமாக சொல்கிறேன் நான். 10 முந்திரி ஆட்டம் போட்டு வெள்ளம் போட்டு அழாயப்பா என்ன அற்புதன்ற அமிர்தமாக இருந்தது. குறை இல்லையா, சிறப்பாக இருக்குது. கடவுள் திருத்தொண்டாக நடக்குது, சிறப்பாக நடக்குதுங்கய்யா.